அயோத்தியாவில் இருக்கோம். இங்கே அயோத்தியா காசி தமிழ்நாட்டிலேருந்து வாரீங்க அப்படின்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் மடம் பாம்பு வச்சுட்டு திரியிறாங்க. வந்து அயோத்தியாவில் இருக்கிற சராயு நதி கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே நடந்து வர வேண்டியிருக்குங்க. கோயில் வேறு லெவலுங்க. ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்மளுடைய ஸ்கூல் புத்தகங்கள்லையும் கதைகளில் மட்டுமே கேட்டுட்டு இருக்கிற ராமாயணத்துடைய தொடக்கமும் முடிவுமா இருக்கிற புனித நகரமான ராமரோட பிறப்பிடமான அயோத்தியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே நம்ம சராயு நதி, ஹனுமன் ஹர்கி, ராமர் மந்திர்னு பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நாங்கள் தங்கியிருந்த இடம் பார்த்திங்கன்னா அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை செட்டியார் மடம் தாங்க. மோஸ்ட்லி நம்ம சவுத் சைடில் அதுலேயும் தமிழ்நாட்டிலேருந்து வர்ற மக்கள் எல்லாருமே இங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. இங்கே ஸ்டேக்கும் ஃபுட்டுக்கும் சேர்த்து பர் பர்சனுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒன்றாவே டோக்கன் கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து ஃபுல் டே ஸ்டே பண்ணலை, ஆஃப்டர்நூனுக்கு மேலே கிளம்பிடுவோங்கிறதுனால மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு மட்டும் நாங்கள் டோக்கன் வாங்கியிருந்தோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு சாப்பாடு கிடைக்கும். இது ஹோட்டல் மாதிரி இருக்காது, இது மடங்கிறதுனால காமனான டாய்லெட் பாத்ரூம்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் இங்கே நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பேட்ரி வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே ராம் மந்திர் தான் பெரிய கோயில். ஸோ வந்து முதல்ல நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா சராயு ரிவர் பார்க்கறதுக்கு தான் போயிருந்தோம். ஜஸ்ட் இப்போது நம்ம சராயு நதிக்கு தலையில் வந்து தீர்த்தம் தெளிச்சுக்க போகிறவங்க தான். சராயு ரிவர் பார்த்தீங்கன்னா கரையோரத்தில் ரொம்ப தண்ணிலாம் இல்லை, ஆனால் இங்கே போட்டிங் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. ரிவரும் பார்த்தீங்கன்னா நல்ல அகலமாக இருக்குது. ஈவினிங் நேரத்தில் நதிக்கு வந்து ஆரத்தி நிகழ்ச்சியும் நடக்கும். ராமாயண காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நதிக்கரையில் தான் ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் நடந்ததாகவும் இங்கே சொல்லப்படுது. எங்களுக்கு இங்கே பார்க்குறதுக்கு பெருசாக எதுவும் இல்லாதனால நாங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் நின்றுட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 6:30க்குலாம் வந்து அயோத்தியா நம்ம ட்ரெயினில் வந்து இறங்கியாச்சு. ராம்பூர்லேருந்து நாங்கள் அயோத்தியா வந்தோம். ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா வெரி ஒஸ்ட்டுங்க, க்ளீனிங்கே கிடையாது. நாட்டுக்கோட்டை செட்டியார் மடம் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அயோத்தியா காசி வர்றவங்க எல்லாம் நம்ம அங்கே வந்து அட்வான்ஸ் புக் பண்ணி நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு ஸ்டேக்கு வந்து 200 ரூபா. அது போக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஆளுக்கு 170 rupees சார்ஜ். மொத்தம் 50 ரூபா, போகிறதுக்கு 50 ரூபா, வர்றதுக்கு 50 ரூபா, 100 ரூபா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்ரி வெஹிக்கிளில் உங்களை வந்து சுற்றி காமிச்சிருவாங்க. என்ன வச்சிருக்கான் பாருங்க. பாம்பு வச்சுட்டு திரியுறாங்க. இந்த சராயு நதி ராமாயண காலத்தில் மட்டும் இல்லாமல் இன்னும் சில புராணங்களில் இது ஒரு தெய்வ நதியாக குறிப்பிடுறாங்க. இதில் குளித்தோம் அப்படின்னா கங்கையில் நீரானா எப்படி நமக்கு பாவங்கள் போய் புண்ணியம் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு நம்பிக்கையும் இந்த சராயு நதிக்கு இருக்குது. இங்கே ராமர் மந்திர் கட்டினதுக்கு அப்புறம் ரோடெல்லாம் புதுசாக போட்டு ஊர்லாம் நல்லா நீட்டாக இருக்குங்க. ஆள் நடமாட்டம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மெயினாக அந்த கோயில் ஏரியாக்கள்ல தான் நிறைய கூட்டங்கள் இருக்குது. அடுத்தது நம்ம ஹனுமன் கோயில் தான் போயிட்டு இருக்கோம். ராமனோட நாமத்தை இந்த மாதிரி அச்சு வச்சு விடுறாங்க. நமக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கு. நெத்திய பாருங்க என்ன எழுதியிருக்காங்க ஹிந்தியில. ரீட் பண்ண தெரிஞ்சவங்க ரீட் பண்ணுங்க. ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஹனுமன் கோயில் போற வழி இந்த சின்ன சின்ன பேட்டரி வெஹிக்கிள் தாங்க வச்சிருக்காங்க. இங்க வந்து ட்ரிப் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரிக்ஷா இந்த மாதிரி வண்டிகள் தான் இங்க இருக்கு. ஒரே ஹாரன் சத்தம். இங்கே ஆட்டோ மாதிரி இல்லாமல் சின்ன தெருக்களில் போகிற மாதிரியான ஒடுக்கமான வண்டிகள் தான் வச்சுருப்பாங்க, பேட்டரி வெஹிக்கிள்ஸ். அதில் தான் எல்லா இடமும் நம்ம போயிட்டு வர முடியும். இவங்க அழகா லட்டு வளையல் கடை, ஹனுமன் ராமர் இவங்களோட படங்கள்லாம் விற்கிறாங்க. இது என்னது? ஃபுல்லாக அந்த லட்டு தான். கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்மளை இறக்கி விட்டுருவாங்கங்க. கோயில் பக்கத்தில் எந்த வெஹிக்கிளும் இருக்காது, கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். விழா நாட்களில் எப்படி நம்ம கியூ கட்டி போவோமோ அதே மாதிரி தான் அங்கே வந்து செட்டப்லேயே இருக்குது எப்போவுமே. பட் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இது அயோத்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஹனுமன் கோயில். அயோத்தியா பொறுத்த வரைக்கும் ராமர் கோயில் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல போகிற இடம் பார்த்திங்கன்னா ஹனுமன் கோயில் தான். இங்கே வந்துட்டு தான் மக்கள் எல்லாம் ராமர் கோயில் போகிறாங்க. இதை தான் வழக்கமாக வச்சுருக்காங்க. ஹனுமன் கோயிலோட முகப்பே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா ராமருடைய அவதாரங்கள் மாதிரியான சிலைகளை வந்து நிறையாவே இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த
இந்த கோயில் திரேதாயுகம் காலத்திலிருந்தே இருக்கிறதாவும் நம்பப்படுது. ராமர் இலங்கையிலிருந்து திரும்பி அயோத்தியாவுக்கு வந்த காலத்துல அயோத்தியாவுக்கு ஒரு காவலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹனுமன் இங்கேயே தங்கி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சில படிக்கட்டுகள் ஏறி போறதுனால இந்த கோயிலை வந்து நம்ம மலை மேல இருக்கிற ஒரு ஹனுமனுடைய காவல் கோயில் அப்படின்னு தான் சொல்றாங்க. முகப்பை பார்த்தோன்னா கோயில் வந்தாச்சுன்னு நினைச்சேங்க. கடைசியில் பார்த்தா இன்னும் மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, கோயிலுக்குள்ள சரியான கூட்டம், நிறைய மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. கோயில் பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக கலர்ஃபுல்லாக நிறைய சிற்பங்கள்லாம் செதுக்கி நார்த் இந்தியன்ஸ்க்குனே உள்ள ஒரு பாணியில் இருந்தது. சரியான கூட்டங்க. ஒரு செகண்ட் தான். ஊர்களில் எப்படி கோயிலுக்கு அர்ச்சனை தட்டு பூக்கள்லாம் வாங்கிட்டு போகிறோமோ அதே மாதிரி இங்கே பூவோடு சேர்ந்து லட்டுவும் சாமிக்கு படைக்கிறாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. உள்ள லிங்கம் மாதிரி அமைப்புல தான் இருந்தது. இந்த கோயிலுடைய பாப்புலரான செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஹனுமன் ஜெயந்தி, தீபாவளி, ராமநவமி இதெல்லாம் இங்கே வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஹனுமன் பார்த்தீங்கன்னா ராமர் சீதையோடைய பாத சரணங்களை கையில் வச்சிருக்கிற மாதிரி சிட்டிங் பொசிஷனில் தான் இங்கே இருக்காரு. வெளி பிரகாரத்தில் ராமாயணத்தில் ஹனுமனுக்கும் ராமனுக்குமான கதைகளை வந்து இங்கே ஹிந்தியிலே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹிமாலயாஸ் யாத்திரையில் உத்தரகண்டில் எந்த அளவுக்கு கூலிங்காக ஜில்லுன்னு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணமோ இங்கே உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் பார்த்தீங்கன்னா கடுமையான வெயிலுங்க, சும்மா பொறிச்சிருச்சு. கோயில் பக்கத்துலேயே தள்ளு வண்டியில் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் கிடைக்கிது. அதெல்லாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ராமர் மந்திர் தான் கிளம்புறோம். அயோத்தியாவில் நம்ம ராமரோட இடத்துல தான் இருக்கோங்கிறது நினைவுபடுத்துகிற மாதிரி இங்கே உள்ள ரோடு தெருக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தெரு விளக்குகளில் வில் அம்பு டிசைனில் தான் அமைச்சிருக்காங்க. ராமர் மந்திர் போகிற ரோடே பார்த்தீங்கன்னா சரியான ரஷ்ஷான ஏரியாவாக இருக்குது. நம்ம ராமர் கோயில் வந்திருக்கோம். அயோத்தியா ராமர் கோயில். இங்கே வந்து ரிசப்ஷனில் வெயிட்டிங் ஹால். இது இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இங்கே வர்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேட்ரி வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. நம்ம பூஜா, தர்ஷன், ஆரத்தி ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே புக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாபர் மசூதி இருந்தது. பல வருட கால போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல அகழ்வாராய்ச்சியில் ஹிந்து கோயில் இருந்தது உறுதி செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா 2019 இது ஹிந்துக்களுக்கான வழிபாட்டு தலம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கினாங்க. இது வந்து கார் என்ட்ரன்ஸ், இது ரிசப்ஷன் ஏரியா. ஒரு வீல் சேர் வேணும் அப்படின்னா சர்வீஸ் இங்கே இருக்குது. நம்ம வந்து உள்ள எந்த திங்ஸுமே அலோடு கிடையாது. மொபைல் ஃபோன்லேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து கிளாக் ரூமில் கொடுத்து வச்சுட்டு தான் போகணும். அப்போது இங்கே நிறைய என்ட்ரன்ஸ்லேயே நிறைய போலீஸ், ஆர்மி நிற்கிறாங்க. கோயில் கோபுரம், அவுட்டர் வால் எல்லாமே பாருங்கள். கலரிங் வந்து இந்த கலரில் தான் இருக்குது, செந்தூரம் கலர், லைட் கலரில். கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே நடந்து வர வேண்டியிருக்குங்க. 2020 ராமர் கோயிலுக்கான பூமி பூஜை போடப்பட்டு கட்டட வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2024 வந்து கோயில் திருப்பணி வேலைகள்லாம் முடிஞ்சு கருவறையில் பாலக ராமருடைய சிலை வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு நம்ம எல்லாருமே வந்து அதை நம்ம ஆன்லைனில் வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். இப்போ அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த கலர் என்ன கலர்னே தெரியல. லைட் பிங்கா வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ கலர் மாறி என்ன ஒரு மாதிரி செந்தூர். நம்ம கோயிலுக்குள்ளேயே இன்னும் என்ட்ரி ஆளுங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கு வந்து ஜஸ்ட் இது ஸ்கேன் பண்ணிட்டு இங்கே கிளாக் ரூம் வச்சுருக்காங்க. கோயில் என்ட்ரன்ஸே இன்னும் வரலங்க. ராமாயண வரலாற்றோட ஜென்ம இடமான இந்த கோயில் வெறும் கோயில் கிடையாதுங்க, பல கோடி இந்துக்களுடைய நம்பிக்கை சின்னம். 500 ஆண்டு கால போராட்டத்தோட முடிவுனே சொல்லலாம். மக்களே, நம்ம அயோத்தியா ராமர் கோயில் உள்ளே போயிட்டு வந்துட்டோம். கோயில் வேற லெவலுங்க. என்ன சொல்கிறது, அரண்மனை தாங்க. நீங்கள் பாகுபலியில் அரண்மனை பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியிருக்குங்க. நம்மளோட ஃபோன்லேருந்து எதுவுமே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. 5 நிமிஷம் கூட சாமி முன்னாடி நிற்க முடியாது. கிருஷ்ணர் வந்து ராமர் வந்து கிருஷ்ணன் சொல்லிட்டேன் உள்ள ராமர் வந்து வில்லு அம்போட காட்சி அளிக்கிறார்.
ராமர் கோயிலை பகலை விட நைட்டு பார்க்கறதாங்க இங்கே ரொம்ப விசேஷம். லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. ராமர் கோயில் இது கஜகசாதுங்க கோயில் வேற லெவல்ல இருக்கு. ஆனா ஊர் வந்து பாத்தீங்கன்னா கஜகஜான்னு இருக்கு. ஸ்டாச்சுஸ் எவ்வளோ? 120 रुपए 100 रुपए दे देना। கோயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகுங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபுல் பில்டிங்கும் நான் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்தேன். எனக்கு பாகுபலி செட்டுக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. முகப்புல பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் சிங்கம், யானைன்னு அந்த கோயில் என்ட்ரன்ஸே அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. ஃபுல்லாமே தூண்களாக இருக்கட்டும், மேற்கூரைகளாகட்டும் எல்லாமே வந்து ஃபுல் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாவில் தான் பண்ணியிருக்காங்க, கற்கல்ல இல்லை. ராமர் இருக்கிற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா மார்பிளில் பண்ணியிருக்காங்க. அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணல, ஆஃப்டர்நூனே கிளம்புறோம். நெக்ஸ்ட் நம்ம காசி தான் கிளம்ப போகிறோம் வந்தே பாரத்தில். இப்போ ஒரு அயோத்தியா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கே பார்க்க வேண்டிய இடங்கன்னா ராமர் கோயில், ஹனுமன் கோயில் கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பரான பிளேஸு. காலையில் அயோத்தியா டெம்பிளுக்கு கிளம்பணும். ஆனால் அங்கே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயில், பழைய காலத்து கோயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப படிகள் ஏற வேண்டி இருந்துச்சு. ரொம்ப அருமையான கோயில். அதை பார்த்தோம். பார்த்துட்டு அந்த அந்த லட்டை சாமிக்காக 2 எடுத்து போடுறாங்க. சாமிக்கு போட்டு மிச்சத்தை நம்மகிட்டே கொடுத்துட்றாங்க. நேராக அயோத்தியாவுக்கு போனோம். என்னன்னா அயோத்தியா கோயில் சுத்துறதுக்கே ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளதே இருக்குது. நடக்க வேண்டிய உள்ள எப்படி இருக்கு? உள்ள கோயில் அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது அந்த தூமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ராமர் நிக்கிற இடம் ரொம்ப பிரசன்னமா இருக்குது. ரொம்ப அமைதியா அவர் மட்டும் அப்படி அலங்காரம் பிடிச்சவரா நிக்கிறாரு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாரு. ஒரு ராமர் வந்து வாழ்ந்த ஊர்ல நாங்கெல்லாம் இருக்கிறோம். சரையு நதி எல்லாம் பார்த்து இருக்கணும். அதுல எல்லாம் ராமர் குளிச்சிருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு. எங்களுக்கு அதெல்லாம் நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம்.